அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லாவண்யா ரவி. குரு வாழ்க, குருவே துணை. ஜோதிட துணுக்கு. பரிமளம் என்றால் பிரித்து பார்ப்பது, உண்மை தன்மையை ஆராய்ந்து பார்ப்பது, அதுவும் பரிமளரங்கன் இறைவனை உணர்ந்து பார்ப்பது. பஞ்சரங்கம் என்பது 5 ரங்கன்களை கொண்டது. பரிமளரங்கம் இந்தியாவிலேயே 5 ரங்கன்கள் மட்டுமே உண்டு. ஓடுகின்ற காவிரி கரையில் மட்டுமே 5 ரங்கன்கள் வசிக்கிறார்கள். அதில் 5வது ரங்கனான மாயவரத்தில் உள்ள இந்தலூர் என்னும் ஊரில் பரிமளரங்கன் வேதமே தானாக வீற்றிருக்கிறார். 4 கைகளாக 4 வேதங்களை உள்ளடக்கியவராக இங்கு ஜோதிடம் ஒவ்வொரு நட்சத்திரமும் 4 பாதங்களாக வீற்றிருக்கிறது. எங்கும் காண முடியாத சூரியனும் சந்திரனும் இடையில் பிரம்மனும் இருக்க, ஸ்ரீதேவி பூதேவியும் கீழே காவிரி கங்கையாக அமர்ந்திருக்க, இதற்கு மத்தியில் ஜோதிடமாகவே வீற்றிருக்கிறார் பரிமளரங்கன். அந்த திருத்தலத்திற்கு சென்று ஒரு முறை ஜோதிடர்கள், வேத விற்பன்னர்கள் அனைவரும் சென்று தரிசிக்க வேண்டும். அங்கு சூரியனும் சந்திரனும் ராகு கேது சாரத்தில் இருப்பவர்களும் தோஷ நிவர்த்தியாக திருவோணம் நட்சத்திரம் அன்று அங்கு சென்று வணங்கினால் தோஷ நிவர்த்தியை அடையலாம். மூதாதையர்களின் சொத்துக்களை பாகம் பிரிப்பதில் பிரச்சனை இருந்தாலும் பரிமளரங்கனை தரிசித்து நெய் விளக்கேற்றி வழிபட சுமூகமான தீர்வு ஏற்படும். சூரியனின் சந்திரனின் ஒளியை ஒரு சேர பெற்றவரே பரிமளரங்கன். ஜோதிடமும் வேதமும் கற்பதற்கு முன் அங்கு சென்று அவரை வணங்கி ஆரம்பித்தால் பரிமளரங்கனின் அனுக்கிரகத்தால் ஜோதிட உலகிலும் வேத விற்பனர்களும் சிறந்து விளங்குவார்கள். ஜாதக பயிற்சி எடுப்பதற்கு முன் பரிமளரங்கனை தரிசனம் செய்தால் நுணுக்கமான அறிவும் புலப்படும். ஜோதிட மாணவர்களும் ஆசான்களும் இத்துறையில் மங்காத புகழினை பெற பரிமளரங்கனை தரிசித்தால் அவன் அருள் கிட்டும். பரிமளரங்கனை வணங்குவோம், பார்ப்போற்றுவோம், புகழாளனாக வலம் வருவோம். மேலும் ஜோதிட ஆலோசனைக்கு லாவண்யா ரவி. நன்றி, வணக்கம்.